அண்ட் 12க்கு போர்டு எக்ஸாம்ஸ் நடந்துட்டுருக்கு. ஸ்டூடெண்ட்ஸை விட பேரண்ட்ஸ் தான் நெக்ஸ்ட்டு பசங்க என்ன பண்ணணுன்றதை பற்றி ரொம்பவே வரி பண்ணிட்டு இருப்பாங்க. 12th முடித்த பிறகு காலேஜ் சேரும்போது அவாய்ட் பண்ண வேண்டிய சில விஷயங்களை பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அவங்களுடைய மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் ஒரு கோர்ஸையும் காலேஜையும் சூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி மார்க்ஸுன்றது உங்களுடைய எக்ஸாமில் நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ரிசல்ட் தான். திரும்ப திரும்ப படித்து மக்கப் பண்ணி எடுக்கிற மார்க்ஸ் வந்து உங்களுக்கு அந்த சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் எந்த சப்ஜெக்டை ஈஸியாக ஃபீல் பண்ணுறீங்களோ, என்ஜாய் பண்ணுறீங்களோ அந்த சப்ஜெக்டை எடுக்கலாம், இன்ஸ்டெட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி எடுக்கிறத விட. நெக்ஸ்ட், காலேஜ் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணுங்கள், ஆர் ஹாஸ்டல்ஸை ப்ரிஃபர் பண்ணுங்கள். சில பேர் 2 hours காலேஜ் ட்ராவல் பண்ணிவிட்டு போகிற மாதிரி செலக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது ட்ராவல்லையே உங்களுடைய நிறைய டைம் அண்ட் எனர்ஜி வேஸ்ட் ஆகிடும். ஸோ இது உங்களை ரொம்பவே டயர்ட் ஆக்கும். ஒரு நாள் 2 நாள்னால் பரவாயில்ல, ஒரு 3 years மார்னிங் 2 hours ஈவினிங் 2 hours நீங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப டயர்ட் ஆகிடுவீங்க அண்ட் உங்களுடைய மோட்டிவேஷனும் கம்மியாயிடும். பர்சனலாக நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, உங்களுடைய பர்சனாலிட்டிக்கு தகுந்த மாதிரியான கரியரை சூஸ் பண்ணுங்கள். சில பேர் வந்து பீப்புள் ஓரியன்டாக இருப்பீங்க, பீப்புள் கூட பழகிறதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபீல்டை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சில பேருக்கு பிஸ்னஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ் எல்லாம் நல்லா வரும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரியரை சூஸ் பண்ணலாம். சிம்ப்ளி மார்க்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கு என்ன நல்லா வரும்ன்றது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதை வச்சு நீங்கள் கரியரை சூஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 20 to 30 years நீங்கள் கெரியர் ஸ்விஃப்ட் ஆகாமல் அதிலேயே இருக்கலாம்.